ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொய்சாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எக் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டுக்கிட்டேன், ஒரு 3 பெரிய ஆனியன், அப்புறம் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கிட்டேன், கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கிட்டேன், பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன், டொமேட்டோ வந்து ஒரு 4 டொமேட்டோ போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பிளாக் பெப்பர் போட்டுக்கினேன், ஜீரா போட்டுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு லவங்கமும் பட்டையும் போட்டுக்கினேன். அதை நல்லா ஆயிலில் வறுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் வறுத்துக்கணும். நம்மள எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் வந்து பூண்டும் இஞ்சியும் கூட நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தர்மரி போடணும், சில்லி போடணும் போட்டு பாயில் பண்ண எக்கை வந்து நான் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த வறுத்தது எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அந்த பேஸ்ட் ஊற்றிட்டு டர்மரிக்கும் சில்லி பவுடர் போட்டு நல்லா நான் பெரட்டிக்கிறேன். அப்புறம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அந்த தண்ணியை நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பாயில் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றிட்டு நல்லா தயிர் ஊற்றி நல்லா நம்ம சமைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா பாயில்டு எக்கு, ஸோ அதெல்லாமே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கம்மி ஃப்ளேமில் நம்ம கொதிப்பி விட்டோம்னா சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ்.